ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட டிஏக்கான எத்தனாவது டேன்னு தெரியல, மறந்து போச்சு. சரி, ஆரம்பிக்கலாம். ரெண்டுமே இன்னைக்கு ஒருத்தான கால்குலேட்டிவ் கொஸ்டின்ங்க. தப்பா போட்டோம் செஞ்சிடும் மொத்த கொஸ்டினும். சரி, ட்ரை பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிடுறேன், சரியா? அடுத்து சப் கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. சப் கொஸ்டின்லாம் சப்பையா தான் இருக்கும். டேபிள தப்பா லைட்டா ஒரு இடத்துல சொதப்புன சோழிதானே. ஓகே, 5 சப் கொஸ்டின். 5 சப் கொஸ்டின். சரி, நான் டேபிள் கிரியேட் பண்ணவா ஃபர்ஸ்ட் மேல ஒரு 4 லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடுறேன். ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் 3 டைப்ஸ் தான். கேஷுவல், ஃபார்மல், பார்ட்டி வேர். ஓகே, 3 டைப் ஆஃப் இதை 5 வருஷம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகே, லைன் கிராப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர்சன்டேஜ் பை விச் நம்பர் ஆஃப் ஃபார்மல் ஷூஸ் மேனுஃபேக்சர்ட் இஸ் மோர் தென் கேஷுவல் ஷூஸ் மேனுஃபேக்சர்டு. மோர் தென் எங்க இருக்கு? இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். ஓகேவா? அப்ப ரெட் லைன்ல கொடுத்துருக்கதுனா எப்படி? ஃபார்மல்ஸ் வந்து கேஷுவல்ஸை விட எவ்வளோ அதிகம், கேஷுவல்ஸை விட எவ்வளோ அதிகம். மாத்தி ஃபார்மல்ஸை விட கேஷுவல்ஸ் எவ்வளோ அதிகம்னு போட்டுறக்கூடாது. ஃபார்மல்ஸ் இஸ் 32% மோர் தென் கேஷுவல்ஸ், அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஃபார்மல்ஸ் இஸ் 42% மோர் தென் கேஷுவல்ஸ் மாத்தி போட்டா ரேஷியோ செஞ்சிரும். அடுத்து percentage by which number of party wear manufactured is less than formals. less than வந்து blue line. ஓகேவா? எதை பத்தி சொல்றாங்க? பார்ட்டி வேர் லெஸ் தென் ஃபார்மல். பார்ட்டி வேர் லெஸ் தென் ஃபார்மல். ஓகே, ஃபார்மல் இருந்தா பேசுறாங்க. ஃபார்மலை விட பார்ட்டி வேர் எவ்வளவு கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார்மலை விட பார்ட்டி வேர் 20% கம்மி. பார்ட்டி வேர் இஸ் 20% லெஸ் தென் ஃபார்மல். ஸோ இதுல இருந்து பேசி இதை பத்தி சொல்றோம். ஓகேவா? ஓகே. கிராஃப் ஆல்சோ ஷோஸ் த ஆவரேஜ் ஆஃப் கேஷுவல் அண்ட் பார்ட்டி வேர். அப்படின்னா இது ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னது? கேஷுவல் பிளஸ் பார்ட்டி வேர் டிவைடட் பை 2 தான் இந்த வேல்யூஸ் தான். ஓகே ஓகே, இதை வச்சு நான் டேபிள் போட்டுறவா? டேபிள் ஈஸியா போட்டுடலாமே அப்படின்னு தோணும். நான் அது என்னென்ன செய்யுதுன்னு பாருங்க. 2012 to 16 12, 13, 14, 15, 16. ஓகே, ரெண்டு இடத்துலயும் ஃபார்மல்ஸ் பத்தி தானே பேசுறாங்க. ரெண்டு இடத்துலயும் ஃபர்ஸ்ட் இதுல கேஷுவல்ல இருந்து ஃபார்மல், ரெண்டாவதுல ஃபார்மல்ல இருந்து பார்ட்டி வேர். ஸோ நான் ஃபார்மலை நடுவுல போட்டுக்கிறேன், கேஷுவலை இங்கே போட்டுக்கிறேன், பார்ட்டி வேற கடைசியில போட்டு, பார்ட்டி வேற கடைசியில போட்டுக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் மோர் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடுவோமா? ஃபார்மல்ஸ் வந்து கேஷுவலை விட 32% அதிகமா, விச் மீன்ஸ் கேஷுவல் 100 இருந்தா, கேஷுவல் 100 இருந்தா ஃபார்மல் எவ்வளவா இருந்திருக்கும்? 132 இருந்திருக்கும். காமனா 4 டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா 25, 33. 25, 33. ஸோ கேஷுவல்ஸ் 25 இருக்கும் பொழுது ஃபார்மல்ஸ் 33 இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 42%. 42%னா அதேதான். 142னா எவ்வளவு வரும்? 100, 142. இது 50னா இது
71. 50னா 71. ஓகே, அப்ப இது 50, இது 71. ரேஷியோவை எக்ஸ் போட்டு எத்தனை எக்ஸ் போடுவோம், எத்தனை ஒய் போடுவீங்க? இப்படி கார்னர்ஸ்ல இந்த கார்னரும் இந்த கார்னரும் சேம், இந்த கார்னரும் இந்த கார்னரும் சேம், நான் அப்படிதான் போடுவேன். ஓகேவா? ஞாபகம் வைக்கவும் ஈஸியா இருக்கும். இல்ல பக்கத்துல பக்கத்துல போட்டுக்கணும், இதுவும் இதுவும் பக்கத்துல பக்கத்துல. நான் கார்னர்ஸ் வச்சுதான் கண்டுபிடிப்பேன். டாப் கார்னர்ல இருந்தா அது ரெண்டும் ஒரே ரேஷியோ. நம்ம தானே எழுதுறோம். 36 இதேதான். 25 34 25 34. இது 25 பார்ட்டா இருந்தா இது 34 பார்ட்டா இருக்கும். டோட்டல் பத்தி பேச 40 எல்லாம் ஈஸிங்க. 5 இருந்தா 7. மோர் தானே, எல்லாமே மோர் தானே. 45 இன்னும் ஈஸி. 20 இருந்தா 29. ஓகே, டன். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் லெஸ் தென் பத்தி பேசலாமா? ஃபார்மல்ஸ் 100 இருந்தா பார்ட்டி வேர் 20 கம்மியா இருக்கும். ஃபார்மல்ஸ் 100 இருந்தா பார்ட்டி வேர் எப்படி இருக்கும்? 80 இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபார்மல்ஸ் இந்த இடத்துல எழுதுறேன். ஃபார்மல்ஸ் 5 பார்ட்டா இருந்தா பார்ட்டி வேர் எவ்வளவா இருக்கும்? 4 பார்ட்டா இருக்கும். ஆமாவா? நெக்ஸ்ட் 25 ஃபார்மல்ஸ் 4 பார்ட்டா இருந்தா பார்ட்டி வேர் 3 பார்ட்டா இருக்கும். ஆமா தானே? நெக்ஸ்ட் 15 20 23 இது 20 பார்ட்டா இருந்தா இது 23 பார்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் 25 தான் மறுபடியும் 4 பார்ட்டா இருந்தா இங்க தப்பு பண்ணிட்டோம் பாருங்க. மோர் பண்ணிட்டேன் பாருங்க. மோர் பண்ணிட்டே பாருங்க. 70. 20னா இது 17, இது 4னா இது 3. இதை விட இங்க கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 30%, விச் மீன்ஸ் இது 10னா இது 7 தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, எல்லாம் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஒரு காமன் ரேஷியோ. ஏன்னா நான் கேஷுவலுக்கும் பார்ட்டி வேரோட டோட்டல் தான் என்கிட்ட இருக்கு. இது எக்ஸ், இது ஒய், அதாவது இது வேற மல்டிபிள், இது வேற மல்டிபிள் இருக்கு. அப்போ காமன் மல்டிபிள் இருந்தா நல்லா இருக்குமா? ஸோ காமன் மல்டிபிள் எடுக்க போறேன். இதுல காமன் மல்டிபிள் வேணும்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா காமன் மல்டிபிள் வந்துருமா? 33 × 5 எவ்வளோ? 165. இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இத. அப்ப இதையும் எப்பதான் பண்ணோம்? 5ஆல தானே மல்டிப்ளை பண்ணோம். இப்ப இது 125 பார்ட்டா இருந்தா இது 165 பார்ட்டா இருக்கும். இங்க இதை 33ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இதையும் 33ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? ஆமாவா இல்லையா? என்ன பண்றேன்? அதேதான். A:B, இது B:C. ஒரே ரேஷியோவா கொண்டு வரேன், அவ்வளவுதான். நம்ம ரேஷியோல பார்த்தோம்ல, A:Bயும் B:Cயும் இருந்துச்சுன்னா இதை காமன் மல்டிபிள் வச்சு இதாவது மல்டிபிளும் இதோட மல்டிபிளையும் பண்றப்ப இந்த மல்டிபிளே இங்கேயும் உழுகும், இந்த மல்டிபிளே இங்கேயும் உழுகும். பண்ணிருக்கோம்ல, அதேதான் இங்க கண்ணால பண்றேன். ஓகேவா? சரி, இங்க 33ஆல மல்டிப்ளை பண்றோமா? அப்ப இங்கேயும் 33ஆல மல்டிப்ளை பண்ணுமா? 120 + 12 132. பர்ஃபெக்டா? 125 165 132. பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். 284. இங்க 200 4ஆல மல்டிப்ளை பண்ணா ஈஸி. இங்க 3ஆல பண்ணணும். 3 × 71. 3 × 71னா 210 213. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன். இதை ரெண்டையும் பண்றப்ப நம்ம வேணும்னா ஒரே நம்பர்ல பண்ணிக்கலாம், இல்ல ரேஷியோ எடுத்தும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இதே நம்பர்லயே பண்ணிக்குவேன். எது கஷ்டப்பட்டுக்கிட்டு 618 போட்டுறேன். 680. ஓகேவா? இங்க 20ஆல மல்டிப்ளை பண்ணா 500. ஓகேவா? இங்க 34ஆல மல்டிப்ளை பண்ணோம். 34 × 17 தெரியாது. 17 × 2ன்னு பிரிச்சுட்டு × 17 போட்டோம்னா 17² 289 × 2 292 சார் எவ்வளோங்க? 580. 580க்கு 2 கம்மியா இருக்கும். 578. 578. எஸ், கரெக்ட். அடுத்து 7 4s are 28. இதுதான் ஈஸியா இருக்கும் இருக்கிறதுலயே. ஏன்னா 5 7 இருந்துச்சு. இங்கிட்ட 7 3s are 21. ஓகேவா? ஓகே. 290 200
29 7s 29 7s என்னது 37s 210. அப்ப இதுல ஒரு 7 போயிரும். 203. 203. ஓகே 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 எல்லாம் கரெக்ட். நான் ஏன் ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்றேன்னா, ஒரு இடத்துல விட்டேன்னா மொத்த டேபிளும் போயிடும். 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடும். அடிச்சுட்டு மறுபடியும் பண்ணும். அதனால ஓகே. நெக்ஸ்ட் பார்ட்டி வேர். கேஷுவல் பிளஸ் பார்ட்டி வேர் ஈக்குவல் பை 2 தானே இது. அப்ப இதை டபுள் பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? கேஷுவல் பிளஸ் பார்ட்டி வேரோட ஆக்சுவல் வேல்யூ கிடைச்சிருமா? எனக்கு இங்க கேஷுவல் இங்க இருக்கு, பார்ட்டி வேர் இங்க இருக்கு. ஆட் பண்ணா எவ்வளவுங்க? 225, 255, 257. 257 தான். அதை டபுள் பண்ண போறேன். 3084. கேன்சல் பண்ணி ஒன் பார்ட் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? பார்த்தாலே 7 மடங்கு இல்ல, 12 டைம்ஸும் தோணுது. 12 டைம்ஸும் தோணுது. வேற எதுவும் டேபிள்ஸ்ல வருமா? வேற என்ன டேபிள்ல வரும்? 13. சரி 257 அடிப்போம். 1 டைம்ஸ்க்கு 257 வச்சோம். 51. 51 2 டைம். ஆமா 2 டைம் தானே? ஆமா 2 டைம் தான். 12 தான். அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு 12. 1 பார்ட் 12னா இதை 12ஆல மல்டிப்ளை பண்ணு. 12ஆல மல்டிப்ளை பண்ணா 1250. 10 டைம்ஸ்க்கு இன்னும் 2 டைம்ஸ்க்கு 250. 1500. இதை 12ஆல மல்டிப்ளை பண்ண என்னடா கஷ்டமா கொடுக்குறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கஷ்டமா தான் இருக்கும். இப்படி பண்றது கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா இதை 11 into 15 பிரிச்சுக்கோங்க. 15 12s are 180. 180 into 11னா மறுபடியும் 180. 0891 1980. கீழே போடுறதெல்லாம் எக்ஸாக்ட் வேல்யூஸ். அடுத்து 132 into 12. 132 எப்படி பிடிக்கலாம்? 11 into 12னு பிரிச்சுக்கலாமா? 144. 144 into 144 into 11 டைம்ஸ்க்கு 4851 1584. ஆன்சர் கரெக்டா? ஓகே. அப்படியே அடுத்தது இந்த இடத்த காலி பண்ணிக்கவா? எனக்கு இடம் தேவைப்படுது. மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண. என்ன பண்றேன்னு தெரியுதா? 165 கஷ்டப்பட்டு 12 எல்லாம் இல்ல, 11 டேபிள்ல வரப்பெல்லாம் அப்படியே பிரிச்சு விட்டு போட்டு தள்ளிட்டு போயிடணும். நெக்ஸ்ட் இதை டபுள் பண்ண என்னங்க? 4130. ஆமாவா? இந்த டோட்டல் 200 210. மொத டேபிள்ல ஃபர்ஸ்ட் லைன் பாக்குறப்பதான் கஷ்டம்னு தோணும். இதெல்லாம் பாக்குறப்ப இதுதான் சொன்னான்னு தோணிடும். 413 தான். 413 பாட்டுறான். 4130. இப்போ 1 பார்ட் வந்து 10 முடிஞ்சா 2000. 2840. 2130. ஓகே. அடுத்து 500 578 1078. இதுதான் எவ்வளவா? இதோட டபுள் எவ்வளவு? 5200. 5390. 5390. ஐ திங்க் கரெக்டா இருக்கும் நம்பலாம். 5 டைமா? இன்டூ 5 டைமா? 1000க்கு 5000. 70க்கு 350. கரெக்டா இருக்குங்க 5 டைம். 5 டைமுக்கு போட்டுடலாமா? 2500. 600 5 டைம் பண்ணோம்னா 3000. 85 டைம் பண்ணோம்னா 400. 3400. 5 டைம் வேணும்னா இதுல பாதி போட்டுடலாம்ல. இப்பதானே 289ல டபுள் பண்ணோம். இத 2890. அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். கஷ்டமே இல்ல. இங்க வரைக்கும் தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். 41 பாட்டுறான். எவ்வளவுமா? இதோட டபுள் 3690. 41லயே நான் அடிச்சிடறேன்டா. 9 டைம்ஸ் 90 90 90 90. அப்ப இன்ட்டு 9 1800 இன்ட்டு 9 28 9 சார். கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா 28 10 சார் 280. இதுல ஒரு 28 கழிக்கிறோம். 260 252 20. அடுத்து 21 9 சார். 21 9 சார் 210 190 189. அவ்வளவுதான் அவ்வளவுதான். ம் சரி, அடுத்து 200 203 ஆட் பண்ணோம்னா 200 203 ஆட் பண்ணோம்னா 403 403 தான். இங்க இருக்க டோட்டலா டபுள் 3224. அப்படியே 403 அடிச்சிருவோமா? 8 டைம்னு நினைக்கிறேன். 8 டைம்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடுவோமா? 408 3 8 கரெக்ட். ஓகே, 8 டைம் 1600. 29 into 8 290 into 8 தெரியாது. 29 8 டைம்ஸ் இப்ப பண்ணிடுவேன். 2 பேலன்ஸ் 7 16 23. எங்க மல்டிப்ளை பண்ணணும், எங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா பொழைச்சுக்குவீங்க. 203 into 8 இங்க பண்ண மாதிரியே பண்ணிடலாமா? 1624 முடிஞ்சுங்க. டேபிள் முடிஞ்சு. டேபிள் முடிஞ்சு. சப் கொஸ்டினை போட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். சப் கொஸ்டின்ஸ் அப்பயா தான் இருக்கும். ஆர்ஆர்பி டிஓ மெயின்ஸ்னே சொல்லலாம். What is the ratio of formals to manufactured in 2012 to 2015? 2012ல 1980, 2015ல 2520, 198க்கும் 252க்கும் ரேஷியோ கேட்குறான். எந்த டேபிள் அங்க வரும்? 4 டேபிள் அடிப்போமா? 4 டேபிளையும் வராது. சரி, 99 பாதி எடுப்போம். 126. 3 டேபிள்ல 33. 3 டேபிள்ல 42. மீண்டும் 3 டேபிள் 11 40. 11:40. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? In 2013, profit earned by company by selling each casual, formal and party wear shoes is இவ்வளவா? ஒன்னொன்னுக்கு இவ்வளவு லாபம் எடுக்க முடியுமா? Find the total profit generated. Okay, if company sold இவ்வளவு percentage of casual, இவ்வளவு percentage of formal, இவ்வளவு percentage of party wearன்றாங்க. ஓகே, 2013 கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணாரா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சோல்டு பண்ணது முதல் எவ்வளவு பர்சன்டேஜ் வேல்யூல பாத்துருமோ? 60% ஆஃப் கேஷுவல். 60% ஆஃப் கேஷுவல் இங்க இருக்கு. 1200 கண்ணிலேயே போடணும். 75% ஆஃப் ஃபார்மிங், 75% ஆஃப் ஃபார்மல். இந்த வேல்யூ இதை கண்ணில் போடுறது கொஞ்சம் கஷ்டம். 4 பார்ட்னா 3 பார்ட் எவ்வளோன்னு தானே பார்க்கணும். இதுக்கு 3 பார்ட் 21, இதுக்கு 3 பார்ட் 30. அப்படியே பார்ப்பேன் நான். 2130. அடுத்து இதுல 50%, இதுல 50%. ஓகேவா? பார்ட்டி வேர்ல 50%னா பாதி 1065. ஆமாதான். ஆமா. ஓகே, இப்போ எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு கேட்கறான். கேஷுவல்ஸ்ல எவ்வளவு ரூபாய்? 12 ரூபாய். 12 ரூபாய்னா எவ்வளவுங்க வந்திருக்கும்? 144,000. ஓகே, அடுத்து ஃபார்மல்ஸ்க்கு 15 ரூபாய். 15 ரூபாய்னா நான் செஞ்சு பார்த்துட்டு போயிடுவேன். இல்லைன்னா இப்படி பண்ணலாம்ல. இன்ட்டு 10 2130 இன்ட்டு 5 1065 ஆட் பண்ணேன்னா 5 9 1 3 3195.
3195. ஏதோ இடிக்குது. ஒரு ஜீரோவை விட்டோம். ஒரு ஜீரோவை விட்டுட்டோம். இது வந்து 213ஓட 10 டைமும் 213ஓட 5 டைமும் தானே. இங்க 213 into 15 என்ன வரும்ன்றப்ப into 10 into 5 போட்டு டோட்டல் கண்டுபிடிச்சோம். 2130க்குள்ள பார்க்கலாம். அப்ப 31950. ஓகே, அடுத்து இது எவ்வளவு ரூபாய் லாபம்? 20 ரூபாய். 2 times 2130. அங்க பார்த்தது ஒரு ஜீரோ ஆட் ஆயிரும். 30 ஒரு ஜீரோ ஆட் ஆயிரும். 05 எல்லாத்தையும் 05 லாஸ்ட்ல இருக்கு. அடுத்து 13 16 6 மிச்சம் 1 7 5 6 67650. முடிஞ்சு. நெக்ஸ்ட் ப்ராப்பரா அடிக்குதுங்க. கரெக்டா போட்டோம்னா number of party wear shoes manufactured by in 2014 is how much percent more or less than casual in 2013? Party wear in 2014 எவ்வளோ? Party wear in 2014 2890. இது எவ்வளோ பர்சன்டேஜ் more or less than casual in 2013? Casual of 2013 2000. ஓகே, 00 அடிச்சிடலாம். பாதி எடுத்தேன்னா 100, பாதி எடுத்தா பாயிண்ட்ல தான் வரும். வரட்டும். 144.5 எவ்வளோ அதிகம்? 44.5%. எவ்வளோதான். இது 100 இருந்தா அது எவ்வளோன்னு பார்த்தா போதுங்களா? அப்ப இது 100ன்றப்ப by 2, அங்க by 2 போட்டோம்னா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபார்மல் ஷூ மேனுஃபேக்சர்ட் இன் 2014 and 15? ஃபார்மல் இன் 2014, ஃபார்மல் இன் 2015 ஆட் பண்ணி 12 டிவைட் பண்ணுமா? 3400, 5400, 5900, 5920 by 2 முடிஞ்சு. 2500, 2450, 2950. 280 கம்மியா? 40 கம்மியா? 3000க்கு முடிஞ்சு. இது கஷ்டப்பட்டு 6000க்கு 80 கம்மி. அப்ப பாதினா 3000க்கு 40 கம்மி. கரெக்ட். நெக்ஸ்ட், what is difference between total shoes manufactured by company in 2016 and 2013? 2016ல டோட்டல் எவ்வளோ? 2013ல டோட்டல் எவ்வளோ? 2016ல 2013க்கு போயிடுவோம். இங்கே போட்டுருவோமா? இங்கேயே போட்டுடலாமா? சரி, இங்கே போறோம். 2000. எல்லாத்துலயும் 2016ஓட 2013 பெருசா இருக்கா? டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்கான். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 400. ஃபார்மல்ஸ்ல டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20, 520. பார்ட்டி வேர்ல டிஃபரன்ஸ் எவ்வளோ? 506. வர வர ஷார்ட் கட்டெல்லாம் கேப் விட்டதும் மறந்துருக்குமோன்னு நினைச்சேன். அந்த டோர் சொல்ற மாதிரி ஐ எம் ஸ்டில் ஒர்த்தி, அந்த ஃபீல் வருது. ஓகே, முடிச்சுக்கலாம். டாடா, பாய். நெக்ஸ்ட் வீடியோ வெனஸ்டே கிட்ட அப்லோட் ஆயிரும். சரியா? ஓகே கைஸ், முடிச்சிடலாம்.